ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைடர்மேனோட ஆரிஜினை போடணுன்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் இப்போ ஸ்பைடர்மேன் ஆரிஜின், பவர் அண்ட் எபிலிட்டிஸ் அது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் போட போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்பைடர்மேன் நம்மளுடைய ஒரு ரியல் நேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நேம் வந்து பீட்டர் பார்க்கர். அவர் வந்து ஒரு டீனேஜ் மிடில் கிளாஸ் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொண்ட ஒரு பையன். ஸோ அவர் வந்து கிளாஸில் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால். ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய கிளாஸில் எல்லோரும் இவரை வந்து புள்ளி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வழக்கம் தானே, ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை வந்து புள்ளி பண்ணுறது வழக்கம்தான். ஸோ ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க எல்லாரையும். அப்போ கூப்பிட்டு போகும்போது அங்கே வந்து ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டெமோ மிஷின் மூலிமா காட்டிகிட்டு இருக்கும்போது, அந்த மிஷினுக்கு வழியாக வந்து ஒரு ஸ்பைடர் வந்து நம்மளுடைய பீட்டர் பார்க்கர் வந்து கிடச்சிருது. ஸோ அது மூலயமா ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் மூலயமா இவருக்கு கிடைச்சதுனால இவருக்கு அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடரோட சக்திகள் வந்து வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா தான் இவர் வந்து ஸ்பைடர்மேனாக கருதப்படுறாரு. ஸோ அந்த கிளாஸ் அந்த எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு கார் இவர் இடிக்க வரும். ஸோ இடிக்க வரும்போது இவர் வந்து அந்த ஸ்பைடர் சென்ஸ் ஒர்க் ஆகி பக்கத்தில் இருக்க பில்டிங் மேலே தாவிடுறாரு. அப்படியே அந்த பில்டிங் மேலே நடந்தும் போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய ஸ்ட்ரென்த்தாக அஜைலாக வந்து மாறிடுறாரு. ஸோ இவரால் தாவவும் முடியுது, பறக்கவும் முடியுது. ஸோ அதுக்கப்புறமா தான் இதை வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசித்து ஒரு பாக்ஸிங் காம்படிஷனுக்கு போகிறாரு. நம்மளுடைய ஸ்பைடர்மேன் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த படத்தில் காட்டின மாதிரி ஒரு பாக்ஸிங் காம்படிஷனுக்கு போகிறாரு. அங்கே போய் கிறிஸ் ரோகன் அப்படின்ற ஒரு அடித்து நம்மளை வந்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இவரும் போய் இந்த பாக்ஸிங்கில் அவர் தோக்கும் அடித்து சம்பாதிச்சிடறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இவர் வந்து இவருடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இவர் வந்து ஒரு ஷூட்டை தயாரித்து அவருடைய மூஞ்சை வந்து மறைச்சிட்டு அது மூலிமா சண்டை போடுறாரு. இதை பார்த்த அந்த பாக்ஸிங் காம்படிஷன் ஓனர் வந்து, நீ வந்து நல்லா இது பண்ணுற, நல்லா பறக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், நான் சொல்கிறது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, காசு கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேனும் சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டே போயிட்டு அவருக்கான ஷூட்டை வந்து தயாரிச்சிடுறாரு. அவரே ஸ்பைடர்மேனு நேமும் கொடுத்துட்றாரு. அந்த வெப் ஷூட்டருக்கான அந்த மிஷினையும் வந்து கண்டுபிடிச்சி அவர் ஷூட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவரை பற்றி நிறைய மீடியாஸ் வந்து நல்லா ஸ்பைடர்மேனை வந்து நல்லா புகழ்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு திருடன் வந்து ஓடிட்டுருக்கான். அப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து அவரை பிடிச்சி தடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் வந்து, அது என் வேலை இல்லை, உங்கள் வேலை, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் போய்ட்றாரு. அடுத்த நாள் அவருடைய அங்கிள் பென், பீட்டர் பார்க்கருடைய அங்கிள் பென் வந்து சுடப்பட்டு இறந்துடுறாரு. ஸோ யார் இவரை சுட்டா அப்படின்ற மாதிரி தேடி போகும்போது போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, நேற்று ஒருத்தர் தப்பிக்க விட்டாங்களே, அவர் தான் வந்து இவர் வந்து சுட்டிருக்காரு. அப்போ வந்து பீட்டர் பார்க்கர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா நேற்று நான் மட்டும் அவனுக்கு பிடிச்சி கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி அங்கிள் பென்னை இறந்துருக்க மாட்டார். ஸோ நான் தான் அங்கிள் பென்னை சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டி இது பண்ணுறாங்க. இதுதான் அந்த காமிக்கில் வந்து காட்டுவாங்க. இந்த காமிக்கில் வித் கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேன் போகிற மாதிரி ஒரு ரைட்டிங்கை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைடர்மேனை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நிறைய வில்லன்ஸ் இவருக்கு தான். ஆக்சுவலாக இவருக்கும் பேட்மேனுக்கும் தான் ரொம்ப போட்டியே, யாருக்கு அதிகமான வில்லன்கள் இருக்காங்கன்ட்டு. ஒரு டைமில் வந்து இவர் காமிக் இண்டஸ்ட்ரியிலே வந்து இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் தான் ரொம்ப பீக்கில் இருந்தது. பேட்மேனையும் முந்திட்டார். ஸோ அதுக்கப்புறம் பேட்மேனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் தான் வந்து ஒரு மாதிரி போட்டியாக இருந்தது. இவருடைய பவர்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா, இவருக்கு ரியலாக ஸ்டான்லி எழுதுனது வந்து ஸ்பைடர்மேனோட அந்த பில்டிங்கில் போகிறதும் தாவறதும் அந்த பறக்கிறதும் மட்டும்தான் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஸ்பீட், சூப்பர் ஜம்ப், அப்புறம் வந்து லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து எவ்வளோ அடித்தாலும் இவர் வந்து தாங்குவார். இவர் வந்து ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறாரு அப்படின்னா, இவரை சும்மா நின்னாலே போதும். ஆனால் இவருக்கு எந்த வலியும் இருக்காது. ஆனால் எதில் இருக்கவங்க அடித்து செத்து போயிடுவாங்க. ஸோ அதனால் இவர் சும்மாவும் இருக்க மாட்டார், அடியும் வாங்கிப்பார். ஸோ அதனால் இவர் வந்து ஒரு நோ கில் பாலிசி, அதாவது யாரையும் கொல்லக்கூடாது, ஆனால் வந்து ஜஸ்டிஸ் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து இந்த மாரல் கோடை வந்து வச்சுருப்பார். ஸோ அதனால தான் ஸ்பைடர்மேனை வந்து இந்த உலகத்தில் எல்லா காமிக் ஃபேன்ஸுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் பேட்மேனும் அதே மாதிரி தான் மாரல் கோடும் வச்சுருப்பார், சேம் மாரல் கோடை. அதுக்கப்புறம் ஸ்பைடர் சென்ஸ், இவருக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து அந்த ஹீலிங் ஃபேக்டரும் இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும். வொல்வரின், டெட்பூல் அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் இவருக்கும் ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்கும். எலும்பு முறிவு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும். சின்ன சின்ன காயங்கள்லாம் ஈஸியாக வந்து ஹீல் ஆகிடும். ஆனால் வொல்வரின், டெட்பூல் அளவுக்கு வந்து இருக்காது.
ஸோ இவருக்கு நைட் விஷனும் இருக்கிற மாதிரி சில காமிக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சில காமிக்ஸில் தான் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக. நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்துருப்பீங்க. ஒரு கப்பல் வந்து 2ஆக பொழக்க போகிற கப்பலை வந்து இவர் தாங்கி பிடிப்பார். ஒரு டீனேஜ் சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும். ஸோ இவர் வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்ட்ரென்த்துக்கு எபிலிட்டி கொண்டவர். ஸோ இவருடைய வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு மனுஷன் தான். இவர் நீங்கள் துப்பாக்கி வச்சு சுட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஸ்பைடர் சென்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸ்பைடர் சென்ஸ் இவர் சுட வரான் அப்படின்ற மாதிரி காட்டிடும். இவரோட முக்கியமான வீக்னஸ் வந்து வெனம் தான். ஏன்னா வெனம் வந்து இந்த ஸ்பைடர் சென்ஸுக்கு இம்யூன் ஆனது. ஸோ வெனமை வச்சு நீங்கள் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சில இடத்துல காட்டியிருக்காங்க. இவருக்கு இன்னொரு வீக்னஸ் வந்து ஆன்டிவெனம். ஒரு இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆன்டிவெனம் வந்து நம்மளுடைய ஸ்பைடர்மேனோட ரேடியோ ஆக்டிவ் பவர்ஸ் எல்லாம் அவரோட உடம்புலேருந்து உறிஞ்சிடுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மனுஷனாக மாறிடுவார். அது ஃபுல்லாக நடக்கலைனாலும் ஸோ ஆன்டிவெனமும் இவருக்கு வந்து ஒரு வீக்னஸ் தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பைடர்மேன் ஒரிஜின், சூப்பர் பவர் எபிலிட்டிஸ் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஒரு கொஸ்டினும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பைடர்மேன் வந்து எந்த 2 கிரியேட்டர்ஸால் வந்து உருவாக்கப்பட்டாங்க, அதுக்கப்புறம் இது எந்த இயரில் ஃபஸ்ட்டு காமிக்கில் வந்து இது வந்து அப்பியர் ஆச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக உங்களுக்கு கமெண்ட் பேக் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபிலிம் கிரிட்டிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.